Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புஜிகிரே சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஊர்ல இருக்க மாமியார் ஹோம் டூர் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க. மாமியார் வீட்டோட டூர் தான் இன்னைக்கு வந்து போட போறேன். அதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. லைட்டாக தான் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போய் நீங்கள் எங்கள் மாமியார் வீட்டை வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் போய் அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வாங்க. பாய். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்போ தான் எடுத்தேன், ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த சைட் பாருங்கள், இது வந்து களம். இங்கே தான் வந்து மாடெல்லாம் கட்டுவாங்க. வீட்டை சுற்றி வந்து நிலம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நிலம் இருக்குது. இந்த பக்கம் நடுவில் வந்து வீடு இருக்குது. இந்த கோலம்லாம் பொங்கல் அன்னைக்கு போட்டதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். கோல்டு பிடிச்சிருக்கு, அதுதான் வந்து வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வீட்டுக்கு வெளியே போர்ட்டிகால், அதாவது காம்பவுண்ட்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே தான் வந்து பாத்திரம்லாம் கழுவும், அதுக்கு வந்து நாங்கள் பைப் செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொங்கலுக்கு வந்து பிதுக்க மரப்பை வந்து அது காய வச்சிட்ருக்காங்க வெயில். இவங்க தான் எங்கள் பாட்டி. அவங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன்ட்டு வெக்கம் வந்துச்சு, அதான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மாடி மேலைக்கு போகிறது. மாடிக்கு கீழே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுதான் அந்த பாத்ரூமு. இங்கே வாசலுக்கு முன்னால் வந்து 2 படி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கோலம்லாம் போடுவோம், அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இங்கே வாசலுக்கு முன்னாலேயும் ஒரு கோலம் போடுவோம், வெளியவும் கோலம் போட்டிருப்போம். இங்கே வெளியே வந்து ஒரு ரூம் இருக்குது, அதையும் பார்த்தலாம் நம்ம. இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை வந்து வீட்டு வாசப்படி. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் ரைட் சைடில் வந்து சோஃபா போட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் டேபிள் இருக்குது, சென்டரில் வந்து டிவி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ஹாலில் இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஹாலு. ஓவி பார்த்துக்கோங்க. எலிவேஷனுக்காக 2 ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க. ஹாலில் வந்து 2 ஜன்னல் இருக்குது. இங்கே டிவிக்கு பின்னால் வந்து ஷோகேஸ் இருக்குது. அந்த ஷோகேஸில் பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி அழகாக உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஃப்ரேமே வந்து அவளுக்கு வந்து பர்த்டே அப்போ தான் எடுத்த ஃபோட்டோ, ஆனால் ஃப்ரேம் வந்து இப்போ தான் போட்டு வச்சது, பொங்கலுக்கு தான். இங்கே கார்னரில் வந்து வாஷ் பேஷன் இருக்குது, இங்கே தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் லைட் போட்டுடுறேன், கொஞ்சம் இருட்டாக இருக்குது இல்லையா, லைட் போட்டுடுறேன். லைட் போட்டாச்சு. இங்கே மேலே பாருங்கள், அக்வா வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பிளேட் ஸ்டாண்டு வந்து மாட்டியிருக்காங்க. இதுதான் வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே ஸ்லாப்ஸ்லாம் இருக்குது. கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதும் ரைட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் கிச்சன் வந்து கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. ஓவர் வியூ வந்து கிச்சன் பார்த்துக்கோங்க. கிச்சன்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன பெட்ரூம் பார்த்துடலாம். ஹாலில் வந்து தாத்தா பாட்டி ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமு. இந்த சின்ன பெட்ரூம்லேயும் ஒரு ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயும் வந்து ஜன்னல் இருக்கும். இங்கே ஹாலில் மட்டும் 2 ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பெரிய பெட்ரூம் போய் பார்க்கலாம்.
நீங்கள் ஆல்ரெடி இந்த அம்மா டூர் பார்த்துருப்பீங்க, அம்மா ஹோம் டூரு. அதுலேயும் இதே மாதிரி தான் மெதுவாக கதவு திறப்பேன். ஏன்னா நம்ம செல்லக்குட்டி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோ எடுத்தாகணும். இப்போ பாருங்கள் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோம் டூர்லேயும் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அந்த பெட்ரூமில் தூங்கியிருப்பாங்க. நான் மெதுவாக தான் திறப்பேன். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்தால் இந்த பெட்ரூமில் தான் தங்குவோம். ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து பெரிய பெட்ரூமு. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக கதவை சாத்திடலாம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன், மெதுவாக சாத்திட்டு அடுத்து நம்ம சாமி ரூம் பார்த்துடலாம். இப்போது உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, கம்மியாக அழகாக வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும் சாமி ரூமு. சாமி ரூமுக்கு மேலே வந்து ஒரு அட்டாளி இருக்குது, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து சாமி ரூம். சாமி ரூமுக்கு வெளியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நுழைவாசல் மாதிரி டிசைன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஊரில் இருக்க ஹோம் டூரு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.